வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபக்கோட கேப்டன்சி பற்றி ஆனந்தி, சாச்சனா, அந்தன், ராணவ் 3 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இப்போ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபக்கோட கேப்டன்சியை பற்றி ஆனந்தி, சாச்சனா, அந்தன், ராணவ் இவங்க 3 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஆனந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து அவர் லூஸ் விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அவர் ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கடுப்பாக இருந்தது. அந்த நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்ல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃப்ரீயாக விடுறாரு. லைக் அவர் இன்புட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற வேலைகளை நம்ம பார்த்துக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனந்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் லூஸ் விட்றாரு, இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சாச்சனாந்தன், ராணவ் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அவர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தார், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் பண்ண விடணும். எல்லாமே பண்ண விடணும். ஸோ அவன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறான், அது வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். இதுவே அவன் தேவையில்லாத விஷயம் ஒன்று பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கு அவன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள், அவன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிபரலாக விட்டுறணும் அப்படின்ற மாதிரி லைக் சாச்சனா வந்து சொல்கிறாங்க. ஒரு கேப்டன்சின்னா ரொம்ப பிடிச்சி வைக்காமல் லிபரலாக விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சாச்சனாவும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீ அரிசியெல்லாம் எடுத்து வச்சல, அதாவது கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் இருக்கிறப்ப பாய்ஸ் டீமுக்கு வந்து க்ராசரிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சாச்சனா யாருக்கும் தெரியாமல் நைட்டு அரிசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நீ பண்ண முடியுமான்லாம் தெரியல. பட் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்ற விஷயங்கள், நம்ம அடிக்கடி பண்ணுற விஷயங்கள் நம்ம போக்கில் விட்டா அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் வந்து ஃப்ரீயாக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண விரும்புகிற விஷயத்தை வந்து பண்ண விடாமல் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமே விளையாட முடியாது. அதுவே ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட் அவரோட கேப்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃபு அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார், அப்படியே இப்போ கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஸ்ட்ரிக்ட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றத வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.